அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் 4 அது போக அக்டோபர் 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். இப்போ ரீசண்டாக தென்னிந்தியாவில் சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு வால் நட்சத்திரம் ஒன்று தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வால் நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி 2003 சீனாவில் வந்து பார்க்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சீன ஆராய்ச்சியாளர்கள் அந்த வால் நட்சத்திரத்துக்கு என்ன பெயர் வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா A3 அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ செப்டம்பர் 12 இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் 12 தென்னாப்பிரிக்காலேயும் அந்த வால் நட்சத்திரம் தெரிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோஸ்டாரிக்காலேயும் தெரிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தென்னிந்தியாவில் செப்டம்பர் 28 தெரிஞ்சது. அக்டோபர் 12 வரைக்கும் இந்த வால் நட்சத்திரம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்போ இந்த வால் நட்சத்திரத்தை பற்றி ஒரு 2 முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த வால் நட்சத்திரம் சுமார் 80,000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வால் நட்சத்திரம் வந்து பூமியிலிருந்து எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 129.6 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு. அந்த வால் நட்சத்திரத்துடைய பெயர் ரொம்ப முக்கியம். எந்த நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் அதற்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அந்த பெயர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். பாருங்கள், அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமு. 2 புதிய வேளாண் திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த வேளாண் திட்டங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். மத்திய வேளாண் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அனைத்து மத்திய நிதியுதவி திட்டங்களை ஒருங்கிணைத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 புதிய வேளாண் திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அப்போது மத்திய வேளாண் அமைச்சகத்தின் கீழே நிறையா ஸ்கீம்ஸ் இருக்கும் வேளாண்மைக்காக. அந்த ஸ்கீம்ஸை எல்லாமே ஒருங்கிணைச்சு 2 வேளாண் திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த 2 திட்டங்கள் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று பிரதமரின் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம், PMRKVYன்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பென்ஷன் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா. தமிழ் மீடியமாக இருந்தாலும் இந்த இங்கிலீஷுடைய எக்ஸ்பென்ஷனை நல்லா பார்த்துக்கோங்க. பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா, பிரதமரின் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம். இந்த திட்டத்துடைய நோக்கம் பார்த்திங்கன்னா நிலையான விவசாயத்தை ஊக்குவிக்க. ஒரு சிம்பிள் சென்டென்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க, பார்த்துக்கோங்க. நிலையான விவசாயத்தை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இன்னொரு திட்டம் என்னன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணோநதி திட்டம். கிருஷ்ணோநதி திட்டம்னா KY அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பில் தன்னிறைவை அடைய, அதாவது யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணாமல் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக உணவு பாதுகாப்பில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பார்த்திங்கன்னா கிருஷ்ணோநதி யோஜனா. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா. ஆல்ரெடி இருக்குது எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இயக்கத்துடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்குன்னா நிறைய இயக்கங்கள் இருக்குங்க. இப்போ இது புதுசாக வந்து எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர போகிறாங்க. அந்த இயக்கத்துடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு எண்ணெய் வித்து உற்பத்தியை அதிகரிக்கணும். ஓகேங்களா. உள்நாட்டில் எண்ணெய் வித்து உற்பத்தியை அதிகரிக்கணும். அதுபோக சமையல் எண்ணெயில் தன்னிறைவு இலக்கை அடையணும். இந்த 2 நோக்கம், சரிங்களா. இதை பண்ணிட்டு ஓகேங்களா அதிகரிக்கிறதும் அதுக்கப்புறம் அந்த தன்னிறைவு இலக்கை அடைவதன் மூலமாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, விவசாயிகளுடைய வருமானத்தை வந்து என்ன பண்ணணும், அதிகப்படுத்தணும். அது போக அந்நிய செலவாணியை சேமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த 2 நோக்கத்தின் மூலமாக என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, விவசாயத்துடைய வருமானத்தை அதிகரிக்கணும், அந்நிய செலவாணியை நம்ம என்ன பண்ணணும்னா சேமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. உள்நாட்டு எண்ணெய் வித்து உற்பத்தியை அதிகரித்தல், சமையல் எண்ணெயில் தன்னிறைவு இலக்கை அடைதல், அதன் மூலமாக விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகப்படுத்தணும், அந்நிய செலவாணியை சேமிக்கணும் அப்படிங்கிற நோக்கம். அதுதான் நோக்கம். ஏன் இதை வந்து நான் இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, இது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸாக கொடுத்துட்டு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு தனித்தனி சென்டென்ஸாக கொடுத்துட்டு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸுக்குமே இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம எழுதலாம். நீங்கள் திட்டம் பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஓன் சென்டென்ஸில் எழுத முடியாது. அதனுடைய நோக்கம் அவங்க கொடுத்துருக்கிற சென்டென்ஸை அப்படியே எழுதும் பொழுது நமக்கு, அதாவது என்னென்னா நம்ம பெருசாக எழுதுவோம், ஆனால் அந்த சென்டென்ஸில் அவங்க கொடுத்துருக்கிற அந்த எய்ம் இருக்குது பார்த்தீங்களா, அது சிம்பிளாக
சிம்பிளான ஒரு சென்டென்ஸில் இருக்கும். ஓகேங்களா? அது அவங்க அந்த நோக்கத்தை அப்படியே எழுதும் பொழுது தான் நமக்கு அந்த இடத்துல மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சதி வலைத்தளம் ஒரு வெப்சைட்டை வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. SATHI அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, தரமான வித்துகள் சரியான நேரத்தில் மாநிலங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணியிருக்காங்க, சரியான வித்துக்கள், அதாவது தரமான வித்துக்கள். ஓகேங்களா? தரமான வித்துக்கள் சரியான நேரத்தில் மாநிலங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வெப்சைட்டை வந்து என்ன பண்ண போகிறாங்க, அறிமுகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. 2 திட்டங்கள் பார்த்தோம், ஒரு இயக்கம் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட்டை பற்றி பார்த்தோம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், அடுத்ததும் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு செய்திங்க. செம்மொழி தகுதி. இப்போ வரைக்கும் நமக்கு 6 லாங்குவேஜுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மத்திய அமைச்சகம் இன்னும் ஒரு 5 லாங்குவேஜுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ அந்த 5 லாங்குவேஜ் என்னென்னு பாருங்கள். மராத்தி, எங்கள் மகாராஷ்டிராவில் பேசப்படக்கூடிய ஒரு மொழி. அடுத்தது பாலி, பிராகிருதம். பாலி மற்றும் பிராகிருதம் எங்கே பேசப்படக்கூடிய மொழின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில், உத்தரப்பிரதேசில், மத்திய பிரதேசத்தில். அடுத்தது வங்கமொழி, வெஸ்ட் பெங்காலில் பேசப்படக்கூடிய மொழி. அடுத்தது அஸ்ஸாமில் பேசப்படக்கூடிய மொழி. அப்போ இந்த 5 லாங்குவேஜுக்கும் செம்மொழி தகுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஷினுங்க, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி 6 லாங்குவேஜுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செம்மொழி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்களா. அப்போ அது எந்தெந்த லாங்குவேஜ், இது நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம், நமக்கு மெமரியில் அப்படியே ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், தமிழ் 2004 கொடுத்துருப்பாங்க, சமஸ்கிருதம் 2005 கொடுத்துருப்பாங்க, தெலுங்கு 2008 கொடுத்துருப்பாங்க, கன்னடம் 2008 கொடுத்துருப்பாங்க, மலையாளம் 2013 கொடுத்துருப்பாங்க, ஒடியா பார்த்திங்கன்னா 2014 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானதுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆல்ரெடி கொடுத்தது கூட இதையும் சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த 5 லாங்குவேஜுக்கு எப்போ கொடுக்க போகிறாங்க, இந்த வருஷம் 2024 கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணட்டும், அப்போ கூட அந்த வருஷத்தை இது பண்ணிக்கலாம், எப்படி இந்த வருஷத்தில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இப்போ நமக்கு தெரியும், நம்ம 2 டேஸாகவே வந்து நம்ம ஜம்மு காஷ்மீரோடைய எலெக்ஷன் பற்றி பார்த்துட்டு வந்தோம். 2019 அப்புறம், அதாவது அந்த பிரிவினை, அதாவது 2 யூனியன் பிரதேசமாக பிரித்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். எவ்வளவு சதவீதம் வாக்குகள் அங்கே விழுந்திருக்குன்னு பாருங்கள். 63.88% வாக்குகள் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து இந்த பெர்சன்டேஜ் பார்க்கணுமா அப்படின்னா, ஏன்னா இது ஒரு முக்கியமான, ஜம்மு காஷ்மீரில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தல். ஏன்னா யூனியன் பிரதேசமாக ஆக்குனதுக்கப்புறம் நடைபெற்றிருக்குது பார்த்தீங்களா, அதனால் இது வந்து ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுது. அதனால் அதனுடைய சதவீதம் பார்த்து வச்சுக்கோங்க, 63.88. அதுபோக ஹரியானாவில் எலெக்ஷன் வந்து இன்றைக்கி October 5 வந்து நடக்க போகுது. அப்போ வந்து அதில் எவ்வளோ தொகுதிகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 90 தொகுதிகள். ஜம்மு காஷ்மீர்லேயும் எவ்வளோதான், 90 தொகுதிகள். ஹரியானாலையும் எவ்வளோங்க, 90 தொகுதிகள், சட்டப்பேரவை தொகுதிகள். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி எலெக்ஷன் நடக்கும் பொழுது நம்ம என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா, அதனுடைய தொகுதிகள் எண்ணிக்கையை பார்த்துட்டோம் அப்படின்னா, கடைசி டைமில் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, மெமரைஸ் பண்ண வேண்டியது கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு அப்பாயின்மெண்ட்டு. தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையத்துடைய தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் தமிழ்வாணன். ஓகேங்களா? அப்பாயின்மெண்ட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின். அடுத்தது பாருங்கள், கலைச்செம்மல் விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து ஒரு 5 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. மரபுவழி ஓவியமில் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, மணிவேல் அவர்களுக்கும், மரபுவழி சிற்பத்தில் 2 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க அந்த பிரிவில், பாலச்சந்திர அவர்களுக்கும் கன்னியப்பன் அவர்களுக்கும், நவீனபாணி ஓவிய பிரிவில் முரளிதரன் செல்வராஜ் அவங்களுக்கும், அடுத்தது நவீனபாணி சிற்பத்தில் பிரிவில் பார்த்திங்கன்னா ராகவன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மொத்தம் 6 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. கலைச்செம்மல் விருதுகள் 6 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப முக்கியத்துவம், அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் கொடுக்குறாங்க, 2 பேர்த்துக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இதில் 6 பேர் இருக்கிறனால நம்ம அதுக்கும் பார்க்காமே இருக்க முடியாது. ஆனால் ஓரளவுக்காவது ஒரு ஜஸ்ட்டு யார் பேர் அப்படிங்கிறது மட்டுமாவது பார்த்துட்டு போயிருங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், வீனஸ் விண்கலம் ஒரு சேட்டலைட் வந்து அனுப்ப போகிறாங்க. எதற்காக அனுப்ப போகிறான்னு பாருங்கள், வெள்ளிக்கிரக ஆய்வுக்காக.
சரிங்களா. வெள்ளி கிரக ஆய்வுக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வீனஸ் விண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஏன்னா வீனஸ் அப்படின்னாவே என்னதுங்க, வெள்ளி கிரகம் தான். வீனஸுக்கு என்ன பண்ண போகிறாங்க, வீனஸ் பிளானட்டுக்கு வீனஸ் விண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க, சேட்டலைட் அனுப்ப போகிறாங்க. எப்போ அனுப்ப போகிறாங்கன்னு பாருங்கள். அதாவது நம்ம இஸ்ரோ தான் அனுப்ப போகிறாங்க. எப்போ அனுப்ப போகிறாங்கன்னா 2028 மார்ச் 29 LVM-3 ராக்கெட் மூலமாக என்ன பண்ண போகிறாங்க, அனுப்ப போகிறாங்க. 2028 அனுப்ப போகிறாங்க. இப்போ இருந்தே அதற்கான என்ன பண்ணணும், ப்ரொசீஜர்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதற்கான வேலைகள்லாம் வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ 2028 மார்ச் 29 LVM எந்த ராக்கெட் மூலமாக பார்த்துக்கோங்க, LVM-3 ராக்கெட் மூலமாக அனுப்ப போகிறாங்க. எந்த திட்டம் மூலம் பார்த்திங்கன்னா வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் அப்படிங்கிற திட்டம் மூலமாக அனுப்ப போகிறாங்க. இதில் ஒரு 19 ஆய்வுக்கருவிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் 16 ஆய்வுக்கருவிகள் வந்து இந்தியாவில் செய்கிறதாகவும், இன்னும் ஒரு 3 ஆய்வுக்கருவிகள் பார்த்திங்கன்னா ரஷ்யா, ஸ்வீடன், ஜெர்மனி போன்ற நாடுகள் தயாரிக்க உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இப்போ இது வந்து மார்ச் 29 அனுப்ப போகிறாங்க இல்லைங்களா. 112 நாட்கள் பயணம் செஞ்சு கடைசியாக எப்போ அங்கே வந்து வீனஸில் போய் இறங்கும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 19 இறங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு நடுவில் ஒப்பந்தம் எந்த நிறுவனங்களுக்கு இடையிலன்னு பாருங்கள். இலங்கை தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்துக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய நிறுவனம். அடுத்தது ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியான்னு சொல்லக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்துலேயும் அடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் இணைந்து செயற்கைக்கோளை தயாரிக்க போகிறாங்க. அதற்காக உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம் தான் இது. இது யார் அனுப்ப போகிறாங்கன்னா இஸ்ரோ தான். இஸ்ரோ நிறுவனம் தான் வந்து 2025 இறுதியில் வந்து அனுப்ப போகிறாங்க. இப்போ மாணவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா செயற்கைக்கோளை தயாரிக்க போகிறாங்க. இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கெல்லாம் வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் நிறுவனத்தின் மூலமாக பயிற்சி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த செயற்கைக்கோள் மூலமாக நமக்கு என்ன சொல்லனா, அந்த செயற்கைக்கோளுடைய மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளிமண்டல ஆய்வுக்கும் தகவல் தொடர்பு பயன்பாட்டுக்கும் இந்த செயற்கைக்கோள் உதவி புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நிறுவனங்கள், இந்தியாவுடைய நிறுவனத்துக்கும் இலங்கையுடைய நிறுவனத்துக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், வேளாண் கழிவு எரிப்பு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நமக்கு தெரியும், டெல்லியில் பார்த்திங்கன்னா அதிகமான காற்று மாசு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி. காற்று மாசு அங்கே தான் அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கு காரணம், நமக்கு தெரிஞ்ச காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாகன பெருக்கம், மக்கள் தொகை பெருக்கம். அதாவது மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கும் பொழுது என்ன, மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகும் பொழுது அவங்க அதிகமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய என்ன சொல்லலாம்னா வாகனங்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்டைரக்டாக வந்து அவங்களே ஒரு காரணம் சொல்லலாம். இதையும் தாண்டி அங்கே பாப்புலேஷனும் அதிகம், அது ஒன்று. சரிங்களா. பாப்புலேஷன் வந்து அதிகமாக தான் இருக்குது. பெருக்கம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத விட அதிகமாக தான் இருக்குது இன்னும். ஓகேங்களா. பாருங்கள், அதற்கு இது மட்டும் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. காற்று மாசுக்கு இது மட்டும் காரணம் சொல்ல முடியாது. வேறு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்லேயும் ஹரியானாலேயும் இந்த அறுவடைக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வேளாண் கழிவுகள் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து எரிக்கிறாங்க. அதுதான் ஒரு மெயினான ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஏன் நியூஸில் வந்துச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரீசன் தெரியுதுல்ல, இந்த காற்று மாசு தடுக்கிறதுக்கு இதில் நீங்கள் இந்த பஞ்சாப்லேயும் ஹரியானாலேயும் வந்து இந்த கழிவில் எரிக்கிறாங்க பார்த்திங்களா, அதற்காக நீங்கள் அதை தடுக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷினை வந்து கேட்டிருப்பாங்க. அதனால் வந்து இந்த நியூஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அக்டோபர் 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு விருது ரிலேட்டடானது, தமிழக அரசுடைய விருதுகள் ரிலேட்டடானது, ரொம்பவே முக்கியமானது. பாருங்கள், கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது 2023 ஆண்டுக்கானது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 2 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. பி. சுசீலா, தென்னிந்தியாவின் இசைக்குயில்னு சொல்லக்கூடிய பி. சுசீலா அவர்களுக்கும், கவிஞர் மு. மேத்தா, நம்ம தமிழில் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, கவிஞர் மு. மேத்தா அவர்களுக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வித்தகர் விருது, கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு திட்டம், ஆல்ரெடி 2019 அனௌன்ஸ் பண்ண ஒரு திட்டம், PM கிஷான் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2019 என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஹெக்டர் வரைக்கும் வச்சுருக்கக்கூடிய லேண்டு 2 ஹெக்டர் லேண்டு வச்சுருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு
வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். வருஷத்துக்குங்க, பார்த்துக்கோங்க, வருஷத்துக்கு 6,000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். எத்தனை தவணைகளாக கொடுக்குறாங்கன்னா 3 தவணைகளாக இது என்ன பண்ணுவாங்கன்னா பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தினால பார்த்திங்கன்னா 11 கோடி விவசாயிகளுக்கு அதாவது 11 கோடி மேற்பட்ட விவசாயிகளுக்கு என்னதுன்னா ஒரு பயன் அளிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த திட்டம் 2019 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ தவணை அறிவிச்சிருப்பாங்க. அதனால் இது நியூஸில் வந்திருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், எலி காய்ச்சல். இப்போ மழைக்கு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த எலி காய்ச்சல் மழைக்கு பிறகு பரவக்கூடிய ஒரு நோய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதனுடைய சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, லெப்டோஸ்பைரோசிஸ். அப்போ லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்னு என்னதுங்க, எலி காய்ச்சல். இந்த எலி காய்ச்சல் எதன் மூலமாக பரவுதுன்னு பார்த்திங்கன்னா லெப்டோஸ்பைரா அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக பரவுது. இந்த லெப்டோஸ்பைரா பார்த்திங்கன்னா ஒரு சுழல் வடிவ, அதனுடைய ஷேப்பை சொல்லியிருக்காங்க, சுழல் வடிவ நுண்ணுயிர்னு சொல்கிறாங்க. இந்த பாக்டீரியா மூலமாக இது அப்படின்னா இது என்னதுங்க, பாக்டீரியல் டிசீஸ். அப்போ எலிக்காய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியல் டிசீஸ். அந்த பாக்டீரியா மூலமாக விலங்குகளுக்கு போயும் விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு தொற்றக்கூடிய ஒரு நோய். அதனால் இது தொற்று நோய். ஓகேங்களா, அப்போ இந்த விலங்குகள் அப்படின்னா நம்ம எலி காய்ச்சல் அப்படின்னு சொன்னோன்னே எலியின் மூலமாக மட்டும்தான் பரவுது அப்படிங்கிறது கிடையாதுங்க. பாருங்கள், நாய்கள், பன்றிகள், கால்நடைகள் மூலமாக பரவுது. குறிப்பாக எலிகள் மூலமாக பரவுதுனால, அதிகமாக எலிகள் மூலமாக பரவுது அப்படிங்கிறதுனால நம்ம இது எலி காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்போ இதனால் என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறுநீரகமும் நுரையீரலும் பாதிப்படைஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இது இந்த நோய் இருக்குது அப்படின்னு உறுதிப்படுத்துவதற்கு என்ன பரிசோதனை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா RT-PCR பரிசோதனை பண்ணுறாங்க. அப்போ இந்த தொற்று இப்போ தமிழகத்தில் பரவிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மத்திய அரசு இந்த நோயை தடுப்பதற்காக திட்டமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, அந்தமான் நிக்கோபர்லேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த திட்டத்தை, இதை தடுப்பதற்கான திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், அந்தமான் நிக்கோபரும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படிங்கிற எலிக்காய்ச்சல் எலியின் மூலமாக மட்டும் கிடையாது, நாய்கள், பன்றிகள், கால்நடைகள் மூலமாகவும். பாக்டீரியல் டிசீஸ், இது ஒரு தொற்று நோய். லெப்டோஸ்பைரா அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக பரவுது. ஓகேங்களா, RT-PCR பரிசோதனை தான் இந்த நோய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்த நியூஸ் பாருங்கள். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா முன்னாடியே கொண்டு வரப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இலங்கைக்கு போயிருப்பாங்க. இப்போ நமக்கு தெரியும் மீனவர்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி பேசணுங்கிறக்காகவும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே விசிட் பண்ணியிருப்பார். அப்போ அங்கே இலங்கையுடைய அதிபர் யாருன்னு பார்த்திங்கன்னா அனுராக் குமாரா திசாநாயகா. இப்போ தான் ரீசெண்டாக அவங்க வந்திருப்பாங்க. அனுராக் குமாரா திசாநாயகா இவங்களை பார்த்து மீட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஜெய்சங்கர் அவர்கள் 13வது சட்டத்திருத்தத்தை அமல்படுத்துங்க, அதுபோக மாகாண கவுன்சில்களுக்கு எலெக்ஷன் நடத்துங்க சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேச்சுவார்த்தை அங்கே நடைபெற்றிருக்கும். அப்போ இந்த 13வது சட்டத்திருத்தம் பற்றி அடிக்கடி நியூஸில் வந்துட்டே இருக்கும். இலங்கைக்கான 13வது சட்டத்திருத்தம், இதை அமல்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த 13வது சட்டத்திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1987 இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்திருப்பாங்க. ஸ்ரீலங்காவுடைய அதிபராக ஜெயவர்தனே அவர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேர்த்துக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் ஆனது. அந்த ஒப்பந்தத்தின் கீழே தான் இந்த 13வது சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இன்னுமே இந்த 13வது சட்டத்திருத்தம் நடைமுறைப்படுத்தாமல் சட்ட அளவில் மட்டுமே இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த சட்டத்தை தான் இந்த சட்டத்திருத்தத்தை சீக்கிரமாக கொண்டு வாங்க, நடைமுறைப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஜெய்சங்கர் அவர்கள் கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த 13வது சட்டத்திருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு அதிகார பகிர்வு கிடைக்கக்கூடிய வகையில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த 13வது சட்டத்திருத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க.
இது ஆல்ரெடி பார்த்தது இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் வராங்க பார்த்தீங்களா, அது அப்பப்போ நியூஸில் வரும்பொழுது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதை தனியாக எல்லா அமைச்சர்களையும் வந்து நம்ம எழுதி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அடுத்தது பாருங்கள், ஒரு அமைப்பு SCO அமைப்பின் மாநாடு. SCOன்னு என்னதுங்க, சங்கை கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்புடைய மாநாடு அக்டோபர் 15-16 பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் நடைபெற போகுது. இதில் உறுப்பினர் நாடுகள் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இருக்காங்க, பாகிஸ்தான், சீனா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். மெயின்லி இந்த 8 ஸ்டேட்ஸ் தான். இப்போ ரீசண்டாக வந்து ஈரானை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க 9. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 10th வந்து பெலாரஸையும் ஆட் பண்ணுற மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்கு. பார்க்கலாங்க. இப்போ நீ நியூஸில் வரக்கூடிய அப்டேட்டை வச்சு நம்ம அடுத்ததாக வரும்பொழுது நம்ம அதை சொல்லிக்கலாம். ஓகேங்களா. இப்போதைக்கு நமக்கு எவ்வளோங்க, 9 ஸ்டேட்ஸ் இருக்குது. மெயினாக வந்து 8ன்னு தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்றைக்கி வந்து நியூஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா 8ன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஈரான் வந்து 9th மெம்பர் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய அப்டேட்ஸில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டம். பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டம், அந்த திட்டத்தின் கீழே பட்ஜெட்டில் என்ன அறிவிச்சிருப்பாங்கன்னா, முன்னணி நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, 1 year கொடுப்பாங்க. அந்த தொழிற்பயிற்சியில் எவ்வளோன்னா மாதம் ஒரு 5,000 நிதியுதவியும், அது போக ஒரு வருஷத்துக்கு என்ன கொடுப்பாங்கன்னா 6,000 மானியம் கொடுப்பாங்க. அப்போ டோட்டலாக 1 yearக்கு வந்து 66,000 கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கீமாக இது இருக்குது. ஏஜ் எவ்வளோன்னா 21லேருந்து 24 வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இப்போ கொடுத்துருப்பாங்க. அப்போ இதனுடைய அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, சப்சிடி, இந்த 6,000 அப்படிங்கிறது சப்சிடி, மானியம். அது மானியம் எவ்வளோ கொடுக்குறாங்க, நிதியுதவி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக செப்பரேட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அது போக இந்த அமைப்பெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த SCO அமைப்பு பார்த்தோம் இல்லைங்களா, இதில் வந்து இந்தியா மெம்பராக இருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எந்தெந்த அமைப்பில் வந்து இந்தியா மெம்பராக இருக்காங்க, எந்தெந்த அமைப்பில் வந்து இந்தியா மெம்பராக இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்தியா, சீனா, ரஷ்யா இந்த 3 நாட்டுக்குள்ளே ஒரு சர்வதேச செய்தி வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இந்திய விமானப்படை தினம் எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அக்டோபர் 8 செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அதனை பற்றி பேசுவதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய விமானப்படை தளபதி வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவை ஒட்டிய எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதின்னு சொல்லுவாங்க, லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் சைனா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, தன்னுடைய உள்கட்டமைப்பை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம பாதுகாத்துக்கணும் இல்லைங்களா. அந்த பாதுகாப்பதற்காக நம்மக்கிட்டையும் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ரெடியாக இருந்துக்கணும். அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நிறையா போர் பதற்றங்கள் வந்து நிலவிட்டுருக்கு. அப்போ நம்ம வந்து ஒரு இப்போ என்ன சொல்லணும்னா, நம்ம ஒரு சேஃப்டியாக இருக்கணும் பார்த்திங்களா. அதற்காக நிறைய ஆயுதங்களை வந்து நம்ம தயாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்திய விமானப்படையில் 2047 ஆண்டுக்குள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை மட்டுமே பயன்பாட்டில் வைத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கை கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த போர் பதற்றம்லாம் நடைபெற்று இருக்கும் பொழுது நம்ம வந்து ஏற்றுமதி இறக்குமதியிலாம் பிரச்சனையாகும். பார்த்துருக்கீங்களா, நம்மளாம் ஏவுகணைகளை ரஷ்யா கிட்ட வாங்குகிறோம், ஃப்ரான்ஸ் கிட்ட வாங்குகிறோம், சரிங்களா, அமெரிக்கா கிட்ட வாங்குகிறோம். அப்போ இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க, ரஷ்யாவில், ஈரானில் போர் பதற்றம் நிலவும் பொழுது நம்ம எதுவுமே வாங்க முடியாது. அந்த இடத்துல ஏற்றுமதி இறக்குமதியில் வந்து பிரச்சனையாகும். அப்போ நம்மளுடைய பாதுகாப்புக்கு நம்மளுடைய தயாரிப்பிலேயே வந்து நம்மக்கிட்ட ஆயுதங்கள் இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து நம்ம நாட்டை என்ன பண்ண முடியும், பாதுகாத்துக்க முடியும். அந்த நோக்கத்தில் தான் 2047 ஆண்டுக்குள்ளே உள்நாட்டு தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை மட்டுமே பயன்பாட்டில் வைத்திருக்க இலக்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிர்ணயிச்சிருக்காங்க. இன்னொரு ஏவுகணை S-400 ஏவுகணைன்னு சொல்லிட்டு நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருப்போம். ஆல்ரெடி அதிலிருந்து ஒரு 3 யூனிட் கொடுத்துருப்பாங்க. அடுத்த வருஷம் ஒரு 2 யூனிட் கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இந்த MiG-29 ரக ஏவுகணை பார்த்தோம், ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறதாகவும், அதுக்கப்புறம் ரஃபேல் விமானங்கள் யார்கிட்ட இருந்துங்க, ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்குறதாகவும் நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி
நம்ம யாருக்கு எந்தெந்த நாட்டுக்கிட்ட இருந்து என்னென்ன மாதிரி ஆயுதங்கள்லாம் வாங்குகிறோம், அதிகமாக நம்ம எதெல்லாம் இறக்குமதி பண்ணுறோம், எதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும்பொழுது அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் அவ்வளோதாங்க. ரெகுலராக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்கிறேங்க, கண்டிப்பாக எல்லோரும் அந்த பேப்பர் கட்டிங்க டெலிகிராமில் போடக்கூடிய அந்த நியூஸ் பேப்பரை கண்டிப்பாக வாசிங்க. இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும், இந்த நோட்ஸ் மட்டும் போதாது. இந்த நோட்ஸ் வந்து ஃபேக்ட் மட்டும்தான். நம்ம நியூஸ் படிக்கும்பொழுது தான் நம்மளுடைய புரிதல் இன்னும், நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் அதுதாங்க. அப்போ தான் நமக்கான நாலேஜ் அப்படிங்கிறது ஒன்று இதாகும். நம்மளும் சில விஷயங்களை யோசிப்போம். இப்போ இந்த நியூஸையே நீங்கள் அப்படியே நோட் பண்ணாமல் ஒரு டைம் கவனிச்சுட்டு நீங்களாம் நோட்ஸ் எடுக்கும் பொழுது அது எப்போவுமே மறக்காது. அப்போ தான் வந்து எக்ஸாம் ஹாலில் கொஷின்ஸ் கேட்கும் பொழுது நமக்கு வந்து அந்த இடத்துல ஞாபகம் வரும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.